வரைஞ்சி அதில் 6 விளக்கு தீபம் வைக்கிறது இன்னமும் சிறப்பு வாய்ந்தது. அகல் விளக்கில் ஏற்றுறது நல்லது. உங்கள் விருப்பம், உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி ஏற்றுக்கோங்க. நெய் விளக்கு போட்டால் இன்னமும் சிறப்பு. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு குங்குமம், பசுப்பு குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றுவோம். இது ஷட்கோணத்தோட விளக்கு. சஷ்டி கவசம் முடிஞ்சால் படிங்க, அது இன்னமும் சிறப்பு கொடுக்கும். சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், குமரகுருபரனுடைய பாடல்கள், பதிகங்கள் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு விசேஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. இந்த பங்குனி உத்திரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், அதுவே போதுமானது. விளக்கேற்றி இந்த மாதிரி ஒரு பூ போட்டு, முடிஞ்ச வரைக்கும் அரளி பூ கிடச்சா பாருங்கள், அது காஸ்ட்டும் கம்மி நினைக்கிறேன். ஸோ அரளி பூவை போடுங்க. வெத்தலை பாக்கு, பழம் வச்சுக்கிறது நல்லது. சுப்பிரமணியம் இது படிங்க. கல்யாணத்துக்கு வேல்மாறல் படிங்க. முருகருக்கு விசேஷமானது மாவிளக்கு. மாவிளக்கு ஏற்றுவது முருகருக்கு ரொம்பவும் விசேஷமானது. உங்களோட பிரார்த்தனையை இந்த மாவிளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கைகூடும் சொல்லுவாங்க. மாவிளக்கில் கொஞ்சோண்டு வெல்லம் கலந்து இந்த மாதிரி விசைஞ்சி விளக்கு போடுங்க. மாவிளக்கு, தினை மாவு, அப்புறம் பச்சரிசி, பைத்தம் பருப்பு, இது எல்லாமே துவரம் பருப்பு இது எல்லாமே முருகருக்கு உரியவை சொல்லுவாங்க. இந்த 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 விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் நம்மளுடைய வேண்டுதலை வைக்கணும். வள்ளி தேவியானோடு முருகர் இருக்கும் காட்சியை பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வருஷத்தில் சீக்கிரமாகவே நல்ல கல்யாணமாகி நிறைய பேருக்கும் முருகனோட ஆசை கை கூடணும் வந்தது. நானும் பிரார்த்திச்சு கொண்டேன். இதுக்கு நம்ம அந்த பூஜைக்கு மாம்பூ இப்போ கிடைக்கிறது, சீசனல் மாம்பூ கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் உத்தமம். நம்மக்கிட்ட எது கிடைக்குதோ அதை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்பிக்கை தான் இம்பார்ட்டன்ட். இப்போது நெக்ஸ்ட்டு கல்யாணத்தோட உற்சவம் பார்க்கலாம். முருகர் திருக்கல்யாணம் இது. இந்த பங்குனி உத்திரத்தில் இது பார்க்குறவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கல்யாண வேண்டுதல் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே கைகூடும். வேலும் மயிலும் வேலவன் காக்க. வேலும் காக்கும் மயிலும்